ஹலோ காய்ஸ், இங்க ஒருத்தர் நாட்டுக்காக தன்னோட சொந்த மனைவி, அதுவும் நிறை மாத கர்ப்பிணியை வீட்டுல தனியா விட்டுட்டு பிரிய மனசே இல்லாம கண்ணீரோட போறாரு காய்ஸ். அந்த பொண்ணு பிரிய மனம் இல்லாம கண்ணீரோட டாட்டா பாய் பாய் சொல்றா. அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு எவ்வளவு மோசமானவன்னு. அவங்க வீட்டுக்கார வெளியே அனுப்பிட்டு இன்னொருத்தனுக்கு மெசேஜ் அனுப்பி, நான் தனியா இருக்கேன் வீட்டுக்கு வா அப்படின்னு பல்ல காட்டி மெசேஜ் அனுப்புறா. அவனும் வெக்கமே இல்லாம இன்னொருத்தரோட மனைவியை நைட்டு பாக்குறதுக்காக தனியா வரான். அது மட்டும் இல்ல, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமா பண்றாங்க கைஸ். பார்க்கறதுக்கு நம்மளுக்கே அருவருப்பா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மனைவியை பிரிய மனம் இல்லாம ஃப்ளைட்ல ஒரு வழியா ஏறிறாரு. போகும்போது தன்னோட மனைவியோட போட்டோவை பார்த்துக்கிட்டே போறாரு. மனைவி என்ன பண்றாளோ அப்படின்னு அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் அந்த கேடு கட்டவ அவன் கூட பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பிரசவ வலி வந்துடுது. உடனே அவளை தூக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அட்மிட்டும் பண்ணிடுறான். இந்த விஷயத்த அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா யோசிக்கிறாருங்க. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியலனாலும் ஒரு பேராசூட்டை கையில எடுத்துக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு ஹீரோ மாதிரி பறந்து ஊருக்கும் வந்துடுறாரு. தன்னோட குழந்தைய பாக்குறதுக்காகவே ஆவலா பறந்து வேகமா போயிடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் கைஸ் இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஆமா கைஸ், அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட தொடர்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா வெளியில இன்னொருத்தன் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ கோபத்துல கத்துறாரு, நீ எதுக்கடா இங்க உட்காந்துருக்க, வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா கைஸ், நமக்காக ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 2 பேர் அந்த பக்கம் பார்த்து அப்படியே வாயை பொளந்துடுறாங்க, ஷாக் என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறான். அது அந்த டாக்டரோட குழந்தை.